الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: شر الطعام طعام الوليمة يدعى لها الأغنياء ويترك الفقراء أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அண்ணலம் பெருமானார் நம் ஈரும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், நல்லோர்கள், நாபாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தினுடைய மனிதர்களின் எல்லா செயல்பாடுகளையும் வெறுமனே ஒரு செயல்பாடு என்று மாத்திரமல்லாமல் ஒரு முஸ்லிம் செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒன்று அதில் நன்மை இருக்கும் அல்லது அதில் தீமை இருக்கும். எல்லா விஷயங்களிலேயுமே அவன் இந்த உலகம் சார்ந்த விஷயத்தை செய்தாலும் அது அமலாக பார்க்கப்படும். அது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாத்திரம் இருக்கின்ற ஒரு அழகிய நடைமுறை. ஒன்று ஒரு விஷயம் ஃபரதாக இருக்கும் அல்லது வாஜிபாக இருக்கும், சுன்னத்தாக இருக்கும். கடைசியாக ஒரு உலகம் சார்ந்த ஒரு விஷயம் முஸ்தஹப்பான ஒரு அமலாக அதற்கு அல்லாஹுவால் கூலி வழங்கப்படும் என்கின்ற அளவு ஒரு முஸ்லிமினுடைய எல்லா காரியங்களும் அமலாக பார்க்கப்படும். ஒரு முஸ்லிம் ரோட்டிலே போகின்ற பொழுது நடு ரோட்டில் கிடக்கின்ற கல்லை எடுத்து ஓரத்தில் போடுவது அது ஒரு தர்மம் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. ஒரு உயிரினத்தை ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது அது ஒரு தர்மம் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக வியாபாரம் செய்கின்றீர்கள், ஆனால் அல்லாஹ் அதற்கு நன்மையை தருகின்றான் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. இந்த அளவுக்கு உலகத்தினுடைய எல்லா விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, ஒரு முஃமின் இந்த செயல் மார்க்கத்திற்கும் இவனுக்கும் சம்பந்தமில்லை என்று எந்த விஷயத்தையும் ஒதுக்கிவிட முடியாது. அந்த அளவுக்கு மார்க்கத்திலே எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் நன்மையை ஆக்கி வைத்திருக்கின்றான். எல்லா விஷயங்களையும் அமலாக பார்க்கின்ற சூழலை இஸ்லாம் ஏற்படுத்தி தருகின்றது. அதில் ஒன்றுதான் திருமணம் என்கின்ற ஒரு அமல். திருமணம் என்பது இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக முடிக்கப்படுவதாக மனிதர்கள் எண்ணினாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமணத்தை அமலாக ஆக்கி இருக்கின்றான். அது ஒரு இபாதத். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணத்தை குறித்து சொன்ன ஹதீஸ் நாம் ஒவ்வொரு நிகா மஜ்லிஸ்களிலேயும் கேட்கின்றோம். அந்நிகாஹு மின் சுன்னதி, நிகா என்பது என்னுடைய சுன்னத்தான வழிமுறையிலிருந்து இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஹதீஸை நாம் நிறைய நேரங்களில் கேட்டிருக்கின்றோம். இப்படி நிகாஹ் என்பது அமல் சார்ந்ததாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிகாஹின் மூலம் ஒரு ஒரு பெண்ணினுடைய மனதும் ஒன்றிணைகின்றது. நேற்று வரை
இவர் யாரோ அந்த பெண் யாரோ என்றிருந்த இரண்டு அந்த உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் மன ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றான். எந்த அளவுக்கு மன ஒற்றுமை? நிக்காஹ் முடிந்த அடுத்த கணமே இவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை என்கின்ற அளவிற்கு அல்லாஹ் உல்ஃபத் என்று சொல்லப்படக்கூடிய அன்பை அது அல்லாஹ்வினால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும். அந்த அன்பை வேறு யாரினாலும் இந்த நிக்காஹிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்திவிட முடியாது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நிக்காஹுவை குறித்து மார்க்கம் பல்வேறு சிந்தனைகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. நிக்காஹ் என்பது எல்லா நபிமார்கள் செய்த ஒரு சுன்னத்தான அமல். அந்நிக்காஹு மின் சுன்னதி வ சுன்னத்தில் அன்பியாயி மின் கபிலி, என்னுடைய சுன்னத்தும் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்களுடைய சுன்னத்தும் இந்த நிக்காஹ் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இன்னொரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். ஃபமன ரகிப ஃபீ சுன்னதி ஃபஹுவ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை நடைமுறைப்படுத்துகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர், யார் என்னுடைய சுன்னத்தை வெறுக்கின்றாரோ சுன்னத்தை நடைமுறைப்படுத்தவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்ற அந்த செய்தியையும் நிக்காஹிலே நாம் பதிய வைக்கின்றோம். அந்த அளவிற்கு கணவன் மனைவியினுடைய உறவு என்று சொல்வது இந்த உலகத்திலே இந்த உலகம் ஸ்தம்பித்து இருப்பதற்கு அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த உலகத்திலே முதலாக உறவு முறை என்று ஏற்படுத்தப்பட்டதே கணவன் மனைவி என்ற உறவு முறைதான். சுவனத்திலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்து அவர்களுக்கு அடுத்ததாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்த பொழுது கணவன் மனைவி என்ற உறவு முறைதான் உறவு முறைகளில் முதலாக ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்திலே துறவரம் என்பது இல்லை. ஒருவர் நிக்காஹ் செய்யாமல் நான் வாழ்ந்து கொள்வேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு மார்க்கம் இந்த சுன்னத்தை வலியுறுத்தி கூறுகின்றது. எல்லா விதமான நன்மையான நிலைகளையும் இந்த நிக்காஹின் மூலம் ஒரு மனிதன் அடைந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு இந்த நிக்காஹ் மிகப்பெரிய காரணமாக அமைகின்றது என்பதையெல்லாம் நிக்காஹினுடைய பல்வேறு சிறப்புகளாக நாம் பார்ப்போம். நிக்காஹின் மூலமாக மார்க்கத்தின் உறவுகள் மேம்படுகின்றது. ஒரு இரண்டு குடும்பங்கள் நிக்காஹ் செய்கின்றது என்று சொன்னால் அதன் மூலமாக இரண்டு குடும்பங்களிலே பல்வேறு உறவு முறைகள் புதிதாக பிறக்கின்றது. இந்த உலகம் அடுத்து தொடர்ந்து நடைபெறுவது நிக்காஹின் மூலமாகத்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நிக்காஹ் இன்றைக்கு சுன்னத்தான நடைமுறைகளிலே நடக்கின்றதா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா காரியங்களிலேயும் நமக்கு ஒரு இலகுவை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இன்ன அலமன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸரஹு மஊனா, நிக்காஹிலே பரக்கத்தான நிக்காஹ் எது தெரியுமா? நிக்காஹிலே பரக்கத்தான நிக்காஹ் எது தெரியுமா? உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நீங்கள் செய்து கொள்ளுகின்ற நிக்காஹ். மிக குறைவான செலவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் நீங்கள் செய்கின்ற செலவு. உங்களுக்கு சிரமத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அந்த அளவுக்கு இலகுவான நிக்காஹ் தான் நிக்காஹிலே பரக்கத்தானது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நிக்காஹ் என்று சொன்னாலே சமீப காலங்களிலே நாமே முகம் சுளிக்கின்ற அளவுக்கு நிக்காஹினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே அதிகரித்து விட்டதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு காலத்திலே நிக்காஹ் என்றால் கண்ணியமான மஜ்லிஸாக, ஒரு மரியாதைக்குரிய மஜ்லிஸாக பார்க்கப்பட்ட நிக்காஹினுடைய காட்சிகள் இன்றைக்கு அருவருக்கத்தக்க வகையிலே முகம் சுளிக்கின்ற அளவிலே இன்றைக்கு நிக்காஹினுடைய மஜ்லிஸுகள் அந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. அல்லாஹும் ரசூலும் இலகுவாக அமைத்து தந்த ஒரு விஷயத்தை நாமே அதில் சிரமங்களை பல்வேறு சிரமங்களை ஆக்கி கொண்டு அதில் அழிவின் பாதையிலே இன்றைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை நாம் நினைத்து பார்க்க நம்முடைய சமுதாயத்தில் அதிலே மாற்றங்களை ஆரம்பத்திலேயே ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற அக்கறையிலே நாம் இதை பேசுகின்றோம்.
அன்பானவர்களே, நிக்காஹ் என்று வந்து விடுகின்ற பொழுது அதில் ஆரம்பத்தில் இருந்தே நாம் செய்கின்ற தவறுகள் என்ன, மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் என்ன, மார்க்கம் அதில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஆதரித்திருக்கின்றது, ஹலாலாக ஆக்கி இருக்கின்றது, எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்திருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது கட்டாய கடமை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நாம் செய்கின்றோமோ அதை பற்றியுண்டான மார்க்க தெளிவுகளை பெற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். திருமணத்தினுடைய ஆரம்பத்திலே பெண் பார்க்கின்ற படலங்களிலிருந்து ஆரம்பிக்கின்றது நிக்காஹினுடைய அந்த விஷயங்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லா விஷயங்களிலேயுமே இன்றைக்கு சரியத்தினுடைய முரணான காரியங்களை நாம் பார்க்கின்றோம். பெண் பார்க்க செல்வது அதையே ஒரு பெரிய சிரமமாக பெண் வீட்டாருக்கு ஏற்படுத்தி விடுகின்றோம். ஒரு தடவை பெண் பார்க்க போவதில்லை, 10 தடவை ஒரே பெண்ணை திரும்ப திரும்ப போய் பார்க்க போறோம். இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. பெண் வீட்டாருக்கு மிக இலகுவை ஏற்படுத்த வேண்டும். எவ்வளவு செலவுகள், ஒரு மாப்பிள்ளை 10 தடவை ஒரு பெண்ணை வந்து பார்க்கிறாருன்னா எத்தனை மாப்பிள்ளையும் அந்த பெண்ணினுடைய குடும்பம் அவர்களுடைய பொருளாதார நிலைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் சிரமப்படுவார்கள் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட வேண்டும். ஏன் 10 தடவை வர்றாங்க? மாப்பிள்ளை ஒரு தடவை பொண்ணை பார்க்கணும், அதுக்கு அடுத்தது மாப்பிள்ளையோட அண்ணன் பொண்ணை பார்க்கணுமாமா. ஷரியத்தில் முற்றிலும் ஹராம், தடுக்கப்பட்டது. மாப்பிள்ளை பார்ப்பது அது கூடும் எப்பொழுது? நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஒரே ஒரு முறை பெண்ணினுடைய முகத்தை பார்த்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. தேவைப்பட்டால் நிச்சயதார்த்தத்திற்கு பின்பு ஒரே ஒரு முறை மாப்பிள்ளை பெண்ணினுடைய முகத்தை பார்த்து கொள்வதற்கு மட்டும், பேசுவதற்கு அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்து நான் பெண் பார்த்திருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். அந்த குடும்பத்து பெண்களுக்கு கண் ஒரு மாதிரியாக இருக்குமே, ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். இது நிச்சயதார்த்தத்திற்கு பின்னால். ஆனால் இங்கே நடக்கின்ற ஹராமான காரியங்கள், மாப்பிள்ளை ஒரு தடவை பார்க்கணும், மாப்பிள்ளையோட அண்ணன் பொண்ணை பார்க்கணுங்கிறோம். இதெல்லாம் மார்க்கத்திற்கு முற்றிலும் ஹராம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் மாப்பிள்ளையோட தம்பி பார்க்கணும், அத்தா பார்க்கணும், பெரியத்தா பார்க்கணும். எத்தனை தடவை ஒரு குடும்பத்தை அலைகிழிக்கின்றோம் பெண் பார்க்கின்ற இந்த படலத்திலேயே என்பதை மார்க்கம் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இப்படி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஷரியத்துக்கு முரணான பல்வேறு காரியங்கள் நம்முடைய இஸ்லாமிய திருமணங்களிலே நடப்பது இன்றைக்கு வாடிக்கையாகிவிட்டது. அது குறைத்து கொள்ள வேண்டும், ஹராமான விஷயங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக பெண் பார்த்து விட்டு வெளியில வந்ததும் என்ன செஞ்சிருவாங்க? பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்கி மாப்பிள்ளைகிட்ட கொடுக்கறது. இன்னும் நிச்சயதார்த்தம் முடியல, பெண்ணோட ஃபோன் நம்பர் வாங்கி மாப்பிள்ளைகிட்ட கொடுக்கறது, மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பரை பெண்ணிட்ட கொடுக்கறது. இந்த முசீபத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. இன்னும் அந்த பெண்ணுக்குரியவராக அந்த ஆண் இல்லை. எப்பொழுது கபில்து என்று நிக்காஹிலே கபில்து சொல்லுகின்றாரோ, நான் ஒப்புக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று எப்பொழுது சொல்லுகின்றாரோ அப்பொழுதுதான் அவருடைய மனைவியாக அந்த பெண் மாறுகின்றாளே தவிர, நிச்சயதார்த்தத்திற்கு முன்பாகவே பெண் பார்த்து விட்ட பின்பே அந்த பெண்ணிடத்திலே போனிலே பேசுவதற்கு மார்க்கத்திலே எந்த அனுமதியும் இல்லை. அது முற்றிலும் ஹராம். ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவது எப்படி ஹராமோ அதுபோன்றுதான் இதுவும் அந்நிய பெண் தான் அவருடைய நிக்கா முடிகின்ற வரை. இன்றைக்கு பல்வேறு திருமணங்கள் நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு நின்று போவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு திருமணங்கள் பத்திரிகை அடித்து நிச்சயதார்த்தம் முடிந்து நிக்காஹினுடைய நாளுக்கு 10 நாளைக்கு முன்னால் பிரச்சனை. யாருக்கு? போனிலே பேசிக்கொண்ட மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை. எத்தனையோ நிக்காவை நாம் பார்க்கிறோம், வருத்தமாக நாம் பதிவு செய்கின்றோம். ஷரியத் ஒன்றை சொல்லுகின்றது என்றால் அதை யார் பின்பற்றுகின்றாரோ அவர்களுக்கு தான் வெற்றி. ஷரியத்து ஹராம் என்று தடுத்ததை நீங்கள் அனுமதித்தால் அந்த வாழ்க்கை எப்படி பரக்கத்தானதாக இருக்கும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய சமுதாயம் இந்த விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று அந்த நிச்சயதார்த்தத்திற்கென்று, நிச்சயதார்த்தம் என்று சொன்னால் என்னங்க, இந்த இன்னாருக்கு இந்த பெண்ணு அவ்வளோதான். இன்னைக்கு எந்த விதத்தில் ஆகிவிட்டது என்று சொன்னால், நிக்காவுக்கு என்ன செலவு செய்வாங்களோ அதே செலவு நிச்சயதார்த்தத்துக்கு செய்கிறாங்க. அந்த நிச்சயதார்த்த செலவிலே ஒரு நிக்காவை முடித்து விடலாம். இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத தேவையற்ற செயல்பாடுகள். நமக்கு நாமே
அதாபுகளை, நமக்கு நாமே வேதனைகளை, நமக்கு நாமே கடன்களை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற விஷயங்கள் என்பதை சமுதாயத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த நிச்சயதார்த்தம், அந்த படலம் என்பது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு 10 பேருக்குள் ஒரு டீயோடு முடித்துக் கொள்ளுகின்ற விஷயம் அதுவெல்லாம். அதை மிக விமர்சனையாக மண்டபம் எடுத்து செய்வது என்பது ஷரியத்திலே அது ஆகுமாக்கப்படவில்லை. அது பெண் வீட்டாருக்கும் சிரமம், ஆண் வீட்டாருக்கும் பல்வேறு வகைகளிலே சிரமங்களை ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு படலங்களிலேயுமே ஒவ்வொரு விஷயத்திலேயுமே நிக்காஹில் ஆரம்பிக்கின்ற விஷயங்கள் நாம் ஷரியத்திற்கு முரணான பல்வேறு விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருப்பது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இதற்கு அடுத்ததாக நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு கல்யாண பத்திரிக்கை எப்படி அடிக்கணும்? அவர் அடித்ததை விட 5 ரூபாய்க்கு சேர்த்து அடிக்கணும். அவர் அடித்ததை விட 5 ரூபாய்க்கு சேர்த்து அடிக்கணும். ஒவ்வொரு பத்திரிகைகளும் குப்பை தொட்டிகளிலே கிடைக்கின்றது. அந்த டேட்டை பார்க்க மட்டும்தான் பத்திரிக்கை. டேட்டை தவிர மற்ற எதுவுமே அதில் நம்ம படிக்கிறது இல்லை. இந்த அளவுக்கு பத்திரிகைகள் நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமான சமுதாயத்தில். அதற்காக 500 1000 ஒரு பத்திரிகையினுடைய விலை 500 ரூபாய்க்கு அடிக்கிறாங்க. எவ்வளவு வேதனையான விஷயம்! காசு பணங்கள் எவ்வளவு விரைவாகி கொண்டு வீண் விரயத்திலே சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பத்திரிகை எப்படிங்க? பத்திரிகை திறக்க உள்ள போகுது, ஆனால் பத்திரிகை படிக்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு மாடல்களிலே வீண் விரயங்களிலே நம்முடைய சமுதாயத்தினர்கள் பத்திரிகைகளிலே அக்கறை காட்டுவது வேதனைக்குரிய விஷயம். அதற்கு அடுத்தபடியாக திருமணம் என்பது, திருமணத்திலே நிறைய அனாச்சாரங்களும் சமூக சீர்கேடுகள் இன்றைக்கு அரங்கேறிவிட்டது. அனாச்சாரங்களை விட சமூகத்தை கெடுக்கின்ற, ஒவ்வொரு மனிதர்களுடைய மனங்களை கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்கள் நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று. இப்படி சமூகத்திலே பல்வேறு தவறான வழிகாட்டுதல்களை இன்றைக்கு ஒவ்வொரு திருமணங்களும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. திருமணம் என்பது ஒன்று, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்குது. தலப்பாக்கட்டுன்னு சொல்லுவோம், அல்லது மயிலாஞ்சின்னு சொல்லுவோம். இதுவெல்லாம் மார்க்கத்திலே எந்த அளவுக்கு மிக இலகுவாக ஆக்கப்பட வேண்டும். இவைகள்லாம் எதற்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா, குடும்பத்தாரெலாம் வந்திருக்கிறவங்க மாப்பிள்ளை யாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. தலப்பாக்கட்டி அவர் உட்கார வச்சா அன்றைக்கி நைட்டு இவருக்கு நாளைக்கு மாப்பிள்ளை. அன்றைக்கு ஒரு காலங்களிலே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு 10-12 குழந்தைகள் இருந்தார்கள், ஆண் மக்கள் இருந்தார்கள். மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது குடும்பத்தார்களுக்கே. இவர் தான் மாப்பிள்ளைன்னு காட்டுறதுக்காக தான் தலப்பா கட்டி அவரை உட்கார வச்சோம். அதை இன்றைக்கு மிக விமர்சனையாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால், விடிய தூங்குறது இல்லை. தலப்பாக்கத்தில் விடிய தூங்குறது இல்லை. அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை. மாப்பிள்ளைக்கும் ஃபஜ்ர் இல்லை, பெண் வீட்டார் ஆண் வீட்டார் யாருக்கும் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் ஒரு நிக்கா நடக்கின்றது என்று சொன்னால், யார் ஃபஜ்ரு தொழுகலையோ அன்றைய தினம் அவர்களுக்கு முசீபத். திருமணம் என்பது பரக்கத்து. ஆனால் அந்த முசீபத்தை தேடிக்கொள்வது யார்? நாமாவே நம்முடைய கரங்களிலே தேடிக்கொள்ளுகின்றோம். இரவு முழுக்க ஆட்டம் பாட்டங்களும் ஷரியத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரங்களும் சினிமா பாடல்களுடைய ஆடல்களும் இன்றைக்கு இது இஸ்லாமிய குடும்பமா, ஒரு பெயர் தாங்கி இஸ்லாமிய குடும்பமாக மாறிவிட்டதோ இந்த சமூகம் என்று எச்சரிக்கை தோன்றுகின்ற அன்பானவர்களே, நாம் ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே இப்படி ஆகிவிடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தின் திருமணம் இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு நடக்க வேண்டும் என்ற அந்த உறுதியை நாம் ஒவ்வொருவரும் கொண்டு வர வேண்டும். ஏதோ பேசிவிட்டு கேட்டுவிட்டு போவதல்ல. இந்த சூழ்நிலைகளை நம்முடைய குடும்பத்தில் வராமல், இந்த முசீபத்துகள் நம்முடைய குடும்பத்தில் அரங்கேறி விடாமல் பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய ஒவ்வொருவர்களின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. அன்பான பெருமக்களை, இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயும் நாம் பார்க்கின்றோம். திருமணத்திலே எவ்வளவு அனாச்சாரங்கள்! இன்றைக்கு நபிவழி திருமணங்கள் என்று போர்டு போட்டு இருக்கின்ற, அல்லது நாங்கள் நபிவழி திருமணம் செய்கின்றோம் என்று மார்த்தட்டி பேசுகின்ற எத்தனையோ நபர்களுடைய திருமணங்கள் கூட நபிவழியிலே நடப்பதில்லை. கட்டவுட்டு வைப்பது எங்கே நபிவழி? கட்டவுட்டு வைத்திருக்கின்றார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எங்கே கட்டவுட்டு வைத்தார்கள்? மேடை அலங்காரங்கள் செய்தார்கள், மேடை வர்ணனைகள் செய்தார்கள். இதிலே பெயர் என்ன? நபிவழி திருமணம் என்று பெரிதாக போட்டுக் கொள்ளுகின்ற அவல நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஸ்டேஜுகளுக்கு உண்டான செலவுகள்,
ஒரு திருமணம் என்று சொன்னால் ஒரு குடும்பம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த அனைத்து தொகைகளையும் இழப்பது என்பதாக ஆகிவிட்டது. ஒரு ஆண் தான் பாடுபட்டு 20 வருடங்களாக சேமித்து வைத்த சேமிப்பு தொகைகளை ஒரே நாளிலே மார்க்கத்துக்கு ஷரியத்துக்கு முரணான விஷயங்களிலே போட்டு அழிப்பது என்பதாக இன்றைக்கு திருமண நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருப்பதை நாம் யாருமே மறுக்க முடியாது. முகம் சுளிக்க வைக்கின்ற பல்வேறு காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். மாப்பிள்ளைய வாழ்த்தலாம், மேடையில் ஏறலான்னு பார்த்தா மாப்பிள்ளைக்கு பக்கத்திலேயே பொண்ணு. இந்த கலாச்சாரத்தை யார் ஏற்படுத்தியது? யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெண் என்பவள் மறைவானவள், மறைவாக வைக்கப்பட வேண்டியவள். காலம் பூராக பொத்தி வளர்த்தப்பட்ட பெண் இன்றைக்கு மனமேடையாரி முகங்களை காட்டிக்கொண்டு ஊரார்கள் அனைவருக்கும் காட்சி பொருளாக அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றாள் என்று சொன்னால் இதற்கு யார் காரணம்? அந்த பெண்ணினுடைய தந்தையா, அல்லது கைவிடுத்து கொடுத்து விட்ட அந்த மணமகனாக இருப்பவருடைய அவருடைய பொறுப்பா என்பதை இந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டும். காலம் பூரா அந்த பொண்ணை பொத்தி வைத்து இது யார் என்றே தெரியாமல் வளர்த்த பெண்ணை இன்றைக்கு மேடை ஏற்றி, இதெல்லாம் பெண்ணுக்கு வெட்கம் என்பது மிக முக்கியம். ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்கு கொஞ்சம் கூடுதலாக வெட்கம் வேண்டும். அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கப்படுவது என்பது ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு வெட்கமில்லாமல் மேடைகளிலே நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய சமுதாயத்து பெண்கள் கவலையோடு நாங்கள் சொல்லுகின்றோம், உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை பார்த்து அடுத்த பெண்ணும் அப்படியே ஆசைப்படுவார். இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் சீர்கேடுகள் எல்லாம் தற்காலத்திலே அரங்கேறி கொண்டிருப்பவை. ஒரு காலத்தில் பொண்ணுன்னா மூஞ்சியவே பார்க்க முடியாது, பெண்களே மூஞ்சியை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு குமிந்த தடையோடு இருந்த பெண் சமுதாயம் இன்றைக்கு பர்தா இல்லாமல் புர்கா இல்லாமல் மடமேடைகளிலே நிற்பது சமுதாயத்தினுடைய வேதனையான விஷயங்களில் ஒன்று என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பான பெருமக்களே, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்து பார்க்கின்றோம். எவ்வளவு அனாச்சாரங்களாக இன்றைக்கு திருமணங்கள் என்பது இபாதத் என்பதை தாண்டி செலிப்ரேஷன்களாக மாறிவிட்டது. செலிப்ரேஷன் இன்றைக்கு வேறு மதத்தவர்கள் எப்படி அதை செலிப்ரேஷனாக மிக விமர்சனையாக அதை கொண்டாடுகின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இன்றைக்கு ஆகிவிட்டது. இதிலேயும் அந்த மன மேடையிலே நண்பர்களுடைய அளப்பறைகள் மிக அதிகமாக ஆகிவிட்டது. பெண்ணுக்கு அருகாமை என்று மணமகனினுடைய நண்பர்கள் போட்டோ எடுத்துக்கொள்வது, அதே போன்று அந்த ஸ்ப்ரேன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. இவைகள் எல்லாம் நாம் இந்த ஒரு நாளுக்காக மார்க்கத்தை நபிகளாரினுடைய சுன்னத்தை விட்டுவிட்டு இந்த அலங்கோலமான இந்த காஃபிர்களுடைய நிலை நமக்கு எதற்கு? அல்லாஹ் நமக்கு, அல்லாஹ் ரசூலும் அற்புதமான ஷரியத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். நமக்கு மவுத் என்று ஒன்று இருக்கின்றது, அதற்கு பின்னால் கேள்வி கணக்கு என்று ஒன்று இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லியாகும் என்ற எந்த பயமும் இல்லாமல் இது போன்ற அனாச்சாரங்களை அந்த இடங்களிலே நாம் கலந்து கொள்வது எவ்வளவு வேதனையான விஷயம். நிறைய பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாப்பிள்ளை நிற்க சொல்றாரு, அல்லது மாப்பிள்ளையுடைய குடும்பத்தார் நிற்க சொல்றாங்க. பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் என்னுடைய பெண்ணை பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்த்து இப்படி மேடை ஏற்றுகின்றார்களே, அதை சொல்லவும் முடியாமல் எவ்வளவு பெற்றோர்கள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, ஒரு நாள் கூத்துக்காக நாம் மார்க்கத்தை விற்பவர்களாக ஆகிவிடக்கூடாது. ஒரே ஒரு நாளுக்காக அதிலேதான் ஷரியத் பின்பற்றப்பட வேண்டும். நிக்காஹ் என்று சொன்னால் என்ன? அந்நிக்காஹ் அல் பரக்கா, நிக்காஹ் என்பது பரக்கத்திற்குரியது, பரக்கத்தை வேண்டுவது, பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பரக்கத்திற்காக துஆ செய்வது. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், உங்களுடைய வாழ்க்கை பரக்கத்தாகட்டும், உங்கள் இருவரை அல்லாஹ் நல்லறங்களில் ஒன்றிணைத்து வைக்கட்டும் என்று பரக்கத்திற்காக துஆ செய்து வருகின்ற அந்த மஜ்லிஸ்களிலே இன்றைக்கு அனாச்சாரங்களும் சமூக சீர்கேடுகளும் ஷரியத்துக்கு முரணான விஷயங்களும் இருந்தால் அந்த மன வாழ்க்கை எப்படி பரக்கத்தாக இருக்கும்? அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் எப்படி அந்த வாழ்க்கை இன்புற்ற வாழ்க்கையாக இருக்கும்? இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே சமீப காலங்களிலே புதிய திருமணங்களிலே நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றன. தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயுமே குடும்ப பிரச்சனைகள் குவிந்து கிடக்கின்றது. நிர்வாகிகளுக்கு நேரம் இல்லாமல் அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தினுடைய பிரச்சனைகள்
லற்றுகளாக குவிந்திருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆரம்பமே கோணலாக இருக்கின்றது. நிக்காஹினுடைய நாளே ஹராமை செய்கின்றான். நிக்காஹினுடைய நாளிலே ஃபர்தா இல்லாமல் பெண் நிற்கின்றாள். அந்த நிக்காஹினுடைய கலாச்சாரங்களில் அந்நிய ஆண்களோடு பெண்கள் கலப்பது, நிக்காஹினுடைய மேடைகளிலே மணமகனுடைய நண்பர்கள் மணப்பெண்ணோடு இவ்வளவு ஹராம்களை செய்துவிட்டு அந்த மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் பரக்கத்தாக வாழ வேண்டும் என்று ஒரு இஸ்லாமியன் எப்படி நினைக்க முடியும்? எனவே அன்பான பெருமக்களே, நாம் நம்முடைய மானத்தை இழந்துவிடக் கூடாது. இஸ்லாத்துக்கென்று ஒரு மானம் மரியாதை இருக்கின்றது, ஒரு கௌரவம் கண்ணியம் இருக்கின்றது. அந்த கண்ணியத்தை குடிதோண்டி புதைப்பவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. ஆரம்பத்திலேயே இந்த விஷயங்கள் சீர் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். நிக்காஹ் என்பது வரக்கத்திற்குரியதாக இருக்க வேண்டுமே தவிர வேதனைக்குரியதாக ஆகிவிடக் கூடாது. இது நிக்காஹினுடைய அந்த மன மேடைகளிலே நடக்கின்றது. அந்த மாப்பிள்ளையினுடைய விஷயங்களிலே இமாம்களாக இருப்பவர்கள் எந்த அளவுக்கு முகம் சுளிக்க வைக்கின்றார்கள் அந்த நிலை சில இடங்களிலே இப்படியும் நடக்கின்றது. நாம் அவருக்காக துவா செய்ய போயிருப்போம், பாரக்கல்லான்னு, அவர் கையை தூக்க மாட்டீர்கள். நாம அவருக்காக துவா செய்ய போயிருக்கோம், அவர் தொப்பி போடுறது இல்லை, கையை தூக்குறது இல்லை. கேட்டா என்ன சொல்றாரு? இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்காக துவா செய்ய நாங்கள் வந்திருக்கின்றோம், குடும்பத்தார்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள், உனக்காக அந்த துவாவிற்கு ஆமீனும் கூட நீ சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஷரியத்தை எந்த விதத்திலே தவறான நபர்களுடைய வழிகாட்டுதலிலே பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். நிக்காஹுவை பள்ளியில் வைப்பது சுன்னத்து. துவா கேட்க மாட்டாரு, தொப்பி போட மாட்டாரு. ஆனா மண்டபத்தில் லட்சக்கணக்கில் கொடுத்து வைப்பது நபி வழியா என்பதை சிந்திக்க வேண்டும். கட் அவுட் வைக்கின்றீர்கள், நபி வழியா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆட்டம் பாட்டங்கள் நபி வழியா என்பதை சிந்திக்க வேண்டும். இத்தனை விஷயங்களில் நபி வழியை பார்க்காத நீ உனக்காக துவாவுக்காக நீ கையேந்தவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையின் நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இதுபோன்று நடக்கின்ற நபிவழி திருமணங்களிலே உலமாக்களை திட்டுவதற்காகவே, இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய சுன்னத்துகளை அழித்தொழிப்பதற்காகவே சில இயக்க தலைவர்கள் மேடை ஏறுவது அது வேதனைக்குரிய விஷயம். ஒரு நிக்காஹினுடைய மஜ்லிஸிலே உலமாக்களையும் ஷரியத்தினுடைய இமாம் பெருமக்களையும் திட்டிவிட்டு அந்த மணமக்கள் பரக்கத்தான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்களா? ஏதாவது ஒரு மஜ்லிஸிலே உலமாக்கள் நிக்காஹினுடைய சிறப்பை தவிர வேறு யாரையாவது திட்டி பேசி இருப்பார்களா? சமுதாயம் இதை சிந்திக்க வேண்டும். நாம் நிக்காஹினுடைய மஜ்லிஸிலே அந்த சபையிலே ஏற்றுபவர்கள் கண்ணியமானவர்களாக இருக்க வேண்டும். நிக்காஹை பற்றி மக்களுக்கு தெரிவிப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அந்த இடத்தில் நின்று அரசியல் பேசுவதோ, தன்னுடைய இயக்கத்திற்காக சம்பாதித்துக் கொள்வதோ, இயக்கத்தினுடைய கருத்துக்களை புகுத்துவதோ, இவைகளெல்லாம் ஒரு நிக்காஹினுடைய மஜ்லிஸிலே தேவையற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, இப்படி எத்தனையோ விஷயங்கள் நிக்காஹில், இன்னும் நிறைய சமூகத்தினுடைய சீர்கேடுகள் நம்முடைய இஸ்லாமிய திருமணங்களிலே அரங்கேறி இருக்கின்றது. வரதட்சணை எவ்வளவோ பேசியும் ஏதோ கொஞ்சம் குறைந்ததை போன்று தெரிந்தாலும் இன்றைக்கு வரதட்சணை என்பது நேரடியாக பேசுவதில்லை. எங்க போடுவாங்களோ அங்கதான் போறதே, எங்க போடுவாங்களோ அங்கதான் போறதே. போய் இப்படி ஒரு வார்த்தை, நீங்க உங்க பிள்ளைக்கு போடுறத போடுங்க, மைண்ட் வாய்ஸ் அவருக்கு இப்படி, நீங்க என்ன போடுவீங்கன்னு எங்களுக்கு புரோக்கர் சொல்லிட்டாருங்கிற மனசுல நினைச்சிட்டே என்ன சொல்றது, நீங்க உங்க பிள்ளைக்கு செய்யறதை செய்யுங்க, நாங்க எதுவும் வாயை திறந்து கேட்கறது இல்லை, எல்லாமே புரோக்கர்ட்ட பேசி முடிச்சாச்சு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறது. இந்த அளவுக்கு வரதட்சணையினுடைய சீர்கேடுகள் இன்றைக்கும் கால அளவிலும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது. வாயளவில் கேட்காவிட்டாலும் இன்றைக்கு இது போன்ற சமூக சீர்கேடுகள் அழித்தொழிக்கப்பட வேண்டும். பெண்ணை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தை ஒரே நாளிலே தன்னுடைய மகளுக்காக இழப்பது எவ்வளவு வேதனைப்படும் அவர்களுடைய மனது என்பதை இந்த சமுதாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, எனவே இளைஞர்கள் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். யாரை குறை சொல்வது என்பது நோக்கமல்ல, யாரையும் சுட்டிக்காட்டுவது என்பது நோக்கமல்ல. சமுதாயம் இப்போது திருந்திக் கொள்ளாவிட்டால் அல்லாஹ்வினுடைய வேதனையை நாம் பயந்து கொள்ள வேண்டும். எத்தனை அனாச்சார விஷயங்கள், தேவையில்லாத வீணடிக்கப்படுகின்ற செலவீனங்கள், வீணடிக்கப்படுகின்ற உணவுகள், ஒவ்வொரு நிக்காஹிலேயும் செய்யப்படுகின்ற உணவுக்குரிய தொகையிலே பாதி வீணாகத்தான் போகின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே இது போன்ற ஒரு அனாச்சாரமான மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதிலே
தொழுகையாளிகளாக முஃமினான முஸ்லீமான ஒவ்வொருவரும் நாம் உறுதி எடுக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் தானே புள்ள ஆசைப்படுது, பையன் ஆசைப்படுது என்பதற்காக மார்க்கத்தை விற்பவர்களாக, மார்க்கத்தின்படி நடக்காதவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அந்த ஒரு நாள் அவனுடைய பிள்ளையினுடைய அந்த ஒரு நாள் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது என்பதை நாம் அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். எவ்வளவு வீணான செலவினங்கள் இந்திய அளவிலே இஸ்லாமியர்களுடைய திருமணங்கள் தான் அதிகமான வீண்விரியங்கள் உணவிலே ஏற்படுகின்றது என்பது புள்ளி விவரம். இஸ்லாமியர்களுடைய திருமணங்களில் தான் அதிகமான வீண்விரயங்கள் ஏற்படுகின்றது. நாம் நினைத்து பார்க்கின்றோம், காசாவினுடைய குழந்தைகள் ஒரு ரொட்டி துண்டுகளுக்காக, ஒரு பன்னுக்காக கைகளை ஏந்தி கொண்டு நிற்கின்ற அந்த அவல காட்சிகளை நாம் நினைத்து பார்க்கின்றோம். எத்தனையோ இஸ்லாமிய சமுதாய குழந்தைகள், பெண்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல், அடுத்த நேர உணவுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பத்தார்கள் இருக்க, அல்லாஹ் நம்மை இவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கின்றானே, அந்த சிறப்பிற்கு நன்றிக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டுமா, அல்லது அந்த ஷரியத்துக்கு முரணான காரியங்களிலே நம்முடைய பணம் காசுகளை செலவழிக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ குமரி பெண்களுடைய நிக்காவை நடத்தி வைக்கலாம், உங்களுடைய செலவீனங்களை குறைத்தால். உங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் எத்தனையோ நபர்கள் திருமணத்திலே 20 லட்சம் 30 லட்சம் செலவழிக்கின்றார்கள். ஹஜ்ஜு கமிட்டியில் ஹஜ்ஜுக்கு போனால் 4 லட்சம் போதும். அந்த ஹஜ்ஜு கடமையை தள்ளி வைத்து 30-40 லட்சங்களை திருமணத்திலே வீண் விரயம் செய்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றது. எத்தனையோ குமரி பெண்கள் நிக்காஹ் முடிக்க வழி இல்லாமல், உடுத்த ஆடை இல்லாமல், புது துணியையும் கூட ஒரு நாள் வாங்க முடியாமல் சிரமப்படுகின்றார்கள். கல்விக்கான உதவி தேவைப்படுபவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர்? இப்படி ஒவ்வொருவருடைய நிலைகள் இப்படி இருக்க, இதையெல்லாம் சிந்திக்காமல் நம்முடைய பணம் காசுகளை அழிவுகளுக்கும் வீணான விஷயங்களுக்காகவும் நாம் செலவு செய்வது என்பது நம்முடைய சமுதாயத்திலே மிகப்பெரிய வேதனையானது. இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். செலவு செய்வதிலே அல்ல நம்முடைய நிக்காஹினுடைய பரக்கத். துஆ, நல்ல துஆக்களை பெற வேண்டும். அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தம் ஏற்பட வேண்டும். எத்தனையோ உலகளாவிய திருமணங்கள், பல கோடிக்கணக்கில் செலவு செய்யப்பட்ட திருமணங்கள், திருமண வாழ்க்கை முறிந்து போன நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். உலகளாவிய பிரசித்தி பெற்ற இங்கிலாந்தினுடைய இளவரசர் சார்லஸ் டயானாவினுடைய திருமண வாழ்க்கை உலகளாவிய அளவில் பேசப்பட்டது. அவர்களுடைய திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகி போனது. இன்றைக்கு உலக பணக்காரர்களில் இந்திய பணக்காரர்கள் ஒருவரான முகேஷ் அம்பானியினுடைய மகனினுடைய அந்த திருமணம் வலைதளங்களிலே பேசப்படுகின்றது. சுமார் 1200 கோடிக்கு மேல் செலவிடுகின்றார்கள் என்று. அவர்களுக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருப்பதை அவர்கள் நம்பவில்லை. அவர்களுக்கு கேள்வி கணக்கில்லை. டைரக்டாக எங்கே போக வேண்டுமோ அங்கே போவார்கள். நமக்கு அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் அடுத்த 8 எடுத்து வைக்க முடியாது. அதில் ஒன்று, நீ எப்படி சம்பாதித்தாய், அதை எவ்வாறு செலவழித்தாய் என்பதை கூறாமல் நீ அடுத்த 8 எடுத்து வைக்க முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான பெருமக்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்திலே சீர் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். இன்றைய காலத்திலேயும் கூட, சமூகத்தினுடைய அவலமான இந்த சூழ்நிலையிலேயும் கூட நாம் ஷரியத்தை பின்பற்றவில்லை என்று சொன்னால், நாம் ஷரியத்திலே ஒவ்வொரு நிகழ்விலேயும் நாம் மறந்திருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய உதவி எப்படி வரும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் ஷரியத்தை பின்பற்றி நடக்கின்ற நல்ல முஃமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. இது போன்ற சமூக சீர்கேடுகளை விட்டும், சமூக தீமைகளை விட்டும் நம்முடைய குடும்பத்தையும், எல்லா முஃமின்கள் முஸ்லிம்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.